வாட்டி என்னையே நான் ஏமாத்திக்கிட்டேன். இப்போ அதை பற்றி நினச்சா கூட நான் எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கேன்னு எனக்கு தோணும். நான் ரொம்ப நம்பினேன் என்ன அவங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா அவங்க என்னை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் சொல்கிறதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நானே என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை கதையை உருவாக்கிட்டேன் அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது அவங்க மனசில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. இந்த ரிஜெக்ஷனை விட ரொம்ப ஹர்ட் ஆகுச்சு. ஏன்னா நானே ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு அது இவ்வளோ நாளாக உண்மைன்னு நம்பிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணேன், இனிமேல் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு. ஹியூமன் பிஹேவியரல் சைக்காலஜி பற்றி டீப்பாக கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பீப்புள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனோட உண்மையான மீனிங் எனக்கு தெரிஞ்சுது. இந்த உண்மையை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பாடி லாங்குவேஜ் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அந்த சிக்னல் டைரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரதுனால மற்றவங்களால ஈஸியாக கவனிக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு உங்களை உண்மையாகவே பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க என்ன விஷயங்களை கவனிக்கணும்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சைன் நம்பர் 1, த ஐப்ரோ ஃப்ளாஷ். இந்த சிக்னலை நான் யாருக்கிட்டுமே கவனிச்சதில்லை. ஏன் நீங்களும் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இது நடக்கிற டைம் ஒரு செகண்டை விட ரொம்ப கம்மி. ஒரு நாள் நான் பிஹேவியர் சைக்காலஜியை பற்றி ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் எல்லா இடத்துலையும் இதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒருத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை இல்லை அட்ராக்ஷன் இருக்க பர்சனை பார்க்கும்போது அவங்க ஐப்ரோஸ் கொஞ்சம் மேலே லிஃப்ட் ஆகும். சைக்காலஜிஸ்ட் இதை ஐப்ரோ ஃப்ளாஷ்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ஃபேஸ்லேருந்து வர உண்மையான சிக்னல்ஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதை ஃபேக்காகவும் பண்ண முடியாது, அதே நேரத்தில் இதை ஈஸியாக மறைக்கவும் முடியாது. இது அவங்களுக்கே தெரியாமலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அடுத்த வாட்டி உங்களுக்கு பிடிச்ச பர்சனை பார்க்க போகும்போது கண்டிப்பாக இதை நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க கண்கள் உங்களை பார்க்குற அந்த ஹாஃப் செகண்டில் அவங்க ஐப்ரோஸ் கொஞ்சம் மேலே லிஃப்ட் ஆகுச்சுன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வார்த்தையால் சொல்லாத விஷயத்த நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. சைன் நம்பர் 2, ஃபீட் பாயிண்டிங். இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறப்போ எனக்கு மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, சேடாக இருக்காங்களா, இல்லை கோபமாக இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை தானே நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஆனால் அதை வச்சு உண்மையாகவே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பீப்புளுக்கு தெரியும் அவங்க ஃபேஸை எல்லாருமே கவனிப்பாங்கன்னு. அதனால அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கவே மாட்டாங்க. அது அவங்களோட கால்கள். பாடி லாங்குவேஜ் ரீசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹியூமன் பாடியில் இருக்கிற மோஸ்ட் ஹானஸ்டான பார்ட் ஃபீட். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. உங்கள் மேலே யாராவது ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இல்லை அட்ராக்டடாக இருந்தால் அவங்க கால்கள் நேச்சுரலாகவே உங்களை நோக்கி இருக்கும். நீங்கள் ஒரு குரூப் கன்வர்சேஷனில் இருந்தாலும் கூட அவங்க வேறு யாருக்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க ஃபீட் உங்களை நோக்கி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க உங்கள் மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க அவங்க ஃபேஸை மட்டும் பார்க்காம அவங்க கால்கள் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். அவங்க கால்கள் மட்டும் உங்கள் பக்கம் இருந்தால் அவங்க மனசும் உங்கள் பக்கம்தான் இருக்குன்னு அர்த்தம். சைன் நம்பர் 3, த மிரர் டெக்னிக். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் த மிரரிங் மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் க்ரஷ் கூட எப்படி க்ளோஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதோட இன்னொரு பக்கத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒருத்தவங்க உங்கள் மேலே ஏற்கனவே அட்ராக்டடாக இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை மாதிரியே மிரர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கே தெரியாமலே. சைக்காலஜிஸ்ட் இதை பிஹேவியரல் சின்க்ரோனின்னு சொல்கிறாங்க. பிரெயின் வந்து எமோஷ்னல் க்ளோஸ்னஸை காட்டுற ஒரே வழி இதுதான். சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ஒருத்தவங்களை உண்மையாகவே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள மாதிரியே மூவ் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ட்ரிங்க் எடுத்தால் நம்மளும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரிங்க் எடுப்போம். அவங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் நம்மளும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவோம். அவங்க பேசுகிற ஸ்பீட் டோன்லே நம்மளும் மேட்ச் பண்ணி பேசுவோம். இது நீங்கள் அவங்க கூட க்ளோஸாக இருக்கீங்கன்னு காட்டுது. சைன் நம்பர் 4, த ரிமெம்பர் ஸ்மால் திங்ஸ். ஒரு நாள் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னேன், இந்த வீக் ரொம்ப பேடாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு உடம்பே சரியில்லைன்னு. இதை சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அதை நான் பெரிய விஷயமாகவே நினைக்கல, நான் சொன்னதையே மறந்துட்டேன். 1 வீக் அப்புறம் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணுச்சு. நான் காலை எடுத்ததும் அவள் கேட்டது உனக்கு உடம்பு சரியாகிட்டான்னு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இன்னும் நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுருக்காளா.
இப்போ இதோட சைக்காலஜியை பற்றி பார்க்கலாம். ஹியூமன் பிரெயின் எல்லா விஷயங்களையும் ஞாபகத்தில் வச்சிருக்காது. நம்ம கேட்குற நிறைய விஷயங்களை பிரெயின் மறந்துடும். ஏன்னா பிரெயின் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற விஷயத்த மட்டும்தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். நம்ம ஒருத்தவங்க மேலே அட்ராக்டடாக இருந்தால் அவங்க சொல்கிற எல்லா சின்ன விஷயங்களையும் பிரெயின் இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிடும். அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ யாராவது நீங்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு சின்ன விஷயத்த கூட ஞாபகத்தில் வச்சுருந்தா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபேவரட் ஃபுட், நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுற பிளேஸ், இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி சொல்கிறாங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இது அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணுற மெமரி அப்கிரேடு. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க உங்களை பற்றியான சின்ன விஷயங்களை கூட ஞாபகத்தில் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சின்ன விஷயம் இல்லை. சைன் நம்பர் 5, ஸ்மால் ஃபிசிக்கல் டச். நான் இந்த சைனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தப்பாக கன்வே ஆகிடக்கூடாது. இங்கே நான் சொல்ல வர்றது தப்பான நோக்கத்தில் டச் பண்ணுறதை பற்றி கிடையாது. டெய்லி இன்ட்ராக்ஷனில் நடக்கிற சின்ன ஆக்சிடென்டல் டச்சை பற்றி தான். எக்ஸாம்பிளுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஷோல்டர் மேலே லைட்டாக கை வைக்கிறது, நடந்துட்டு இருக்கும்போது அவங்க கை மேலே நம்ம கை லேசாக படுறது, ஒரு பாயிண்ட் சொல்லும்போது முன் கையில் லேசாக டச் ஆகுறது. சைக்காலஜிஸ்ட் செய்த ஹாப்டிக் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருந்தால் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது இன்சிடென்டலாக உங்ககிட்ட ஃபிசிக்கல் கான்டாக்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு இன்சிடென்டல். இதை பார்க்க கேஷுவலாக இருக்கும், ஆனால் தெரியாமல் இல்லை. ஏன்னா நம்ம பாடிக்கு நம்ம அட்ராக்ட் ஆன பர்சன் கிட்ட க்ளோஸாக இருக்க ரொம்ப பிடிக்கும். உங்களை பிடிச்சிருக்குன்னு அவங்க வார்த்தையால் சொல்லலைனாலும் அவங்க பாடி லாங்குவேஜ் சிக்னல்ஸாக அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த 5 சென்ஸை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.